ஹலோ கைஸ், வெல்கம் டு சோசியல் இன்ஃபோ தமிழ். இன்னைக்கு வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் இ சேவை போர்ட்டலில் அரசு போக்குவரத்து ஊழியர்களுக்கான பென்ஷனர் லைஃப் சர்டிஃபிகேட் சர்வீசஸ் வந்து லைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலில் ஆல்ரெடி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கான லைஃப் சர்டிஃபிகேட் பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோவை அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அது மேலே கார்டில் கொடுக்குற செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சர்வீசஸ் வந்து இசேவை போர்ட்டலில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிபிடி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அதை பற்றி தெளிவாக வந்து பார்க்கலாம். இந்த சர்வீசஸ் வந்து ஆல்ரெடி டிஎன் இசேவை போர்ட்டலில் லைவ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய டிஎன் இசேவை போர்ட்டல் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதும் சர்வீசஸில் வந்து டிஎன் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் அண்டர்டேக்கிங்ஸ் எஸ்டியூஎஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே டிஎன்எஸ் 103 பென்ஷனர்ஸ் லைஃப் சர்டிஃபிகேட்னு சொல்லி ஒரு சர்வீஸ் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் யூசர் டைப்புன்னு இருக்கும். அதில் வந்து நியூ யூசர் எக்ஸிட்டிங் யூசர்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து எக்ஸிட்டிங் யூசரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லணும். ஸோ நீங்கள் கரெக்டான அந்த பென்ஷனோடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும். நீங்கள் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பென்ஷனர்ஸோடைய ரீஜியன், அவருடைய பிபிஓ நம்பர், பேங்க் அக்கௌண்ட் நம்பர், நேம் ஆஃப் பென்ஷனர், ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஸோ இதுமாதிரி வந்து ஷோ ஆகும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த பென்ஷனருடைய ஆதார் நம்பர் வந்து கரெக்டாக டைப் பண்ணணும். அதே மாதிரி அவங்களுடைய மொபைல் நம்பர், ஸோ இதை வந்து டைப் பண்ணணும். டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோ இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோவை வந்து இந்த சூஸ் ஃபைல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த பென்ஷனருடைய ஃபோட்டோவை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிட்டு வியூ ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா அவங்க ஃபோட்டோ வந்து உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த சப்மிட் அவங்க ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும். நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் வந்து கேப்சர் பண்ண சொல்லுவோம். ஸோ நீங்கள் அவங்க ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க சொல்லி நீங்கள் பயோமெட்ரிக் வந்து அத்தென்டிகேஷன் பண்ணணும். சக்ஸஸ்ஃபுல்லாக அத்தென்டிகேஷன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெத்தட் ரெசிப்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் அதை வந்து பிரிண்ட் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹60 சார்ஜஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும். நீங்கள் இதை வந்து பிரிண்ட் போட்டு அந்த பென்ஷனர்கிட்ட கொடுத்தீங்கன்னா போதும் கைஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து எக்ஸிட்டிங் யூசர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான மெத்தட் கைஸ். இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சிம்பிளான ஒரு மெத்தட் தான். நீங்கள் ஜஸ்ட் அந்த பென்ஷனருடைய ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், அவங்களுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய கைரேகையை வாங்க போகிறீங்க. ஸோ இவ்வளோ தான். நீங்கள் இதை மட்டும் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பென்ஷனர் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அவங்ககிட்ட பிரிண்ட் போட்டு கொடுத்துக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த லைஃப் சர்டிஃபிகேட் சர்வீஸ் வந்து யாருக்கு பொருந்துன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் இவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் சர்டிஃபிகேட் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டடாக உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா அதை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.